ஹலோ வியூஸ், மாலை வணக்கம். நான் என்னத்தினால மாலை வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சாயங்காலத்தில் தான் உரங்கள் கொடுக்கணும். அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணீங்க, சாயங்காலத்தில் தான் எந்த உரமானாலும் கொடுங்க. காலம்பரை கொடுத்தீங்கன்னா அது வந்து காற்று ஆக்சிஜனோடு சேர்ந்து போயிடும். அதனால் நான் சாயங்காலம் உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் வியூஸ், நான் என்ன செஞ்சேன், பழைய சாதத்தில் தண்ணி விட்டு வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நிறைய சேர்த்து அதோட புளிச்ச மோரையும் சேர்த்து இந்த தூக்கில் வச்சுருந்தேன். அதை நிறைய இதில் 1.5 பக்கெட் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதைத்தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் காய்கறி செடிகளுக்கு கொடுக்கலாம். வாங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க வாங்க வாங்க. எல்லா காய்கறி செடிகளுக்கும் நான் கொடுக்குறதா முடிவு. இன்றைக்கி சாயங்காலம் தான் வீடியோ. நீங்கள் எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். அந்த செடி இந்த செடின்லாம் கிடையவே கிடையாதுங்க. வாங்க வாங்க வாங்க. ரோஸுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பாருங்கள், பூச்செடி, கருவேப்பிலை கன்று கொடுக்கலாம், சுண்டைக்காய் செடிக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி கண்ணுக்கெல்லாம் உரம் கொடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் பெருசான அப்புறம் தான் கொடுக்கணும். செம்பருத்தி, மாதுளைலாம் அப்படியே இருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்தாலாவது வருவாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை ஊற்றிட்டு போகலாம். என்னத்தை ஏறுது, இங்கேருந்து அங்கேருந்து போகணுமே. மீனாவோட நீங்களும் பயணிக்க ரெடியா? போயிடுவோம் வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உரங்கள் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷமே மீனாக்கு தனி தான். வாங்க 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 வாங்க. கொஞ்சிப்போமா? பச்சை மிளகாய்க்கெல்லாம் உரம் பெஸ்ட்டுங்க. இது புளிச்ச மோர், பழைய சாத தண்ணிங்க இது. வாங்க, இந்த கத்திரிக்காய் கொடுக்குறேன். இப்படி தான் விவர்ஸ், இந்த உரத்தை நான் 1 வாரமாக வச்சுருந்தேன். அதை அந்த உரத்தை என்ன செஞ்சேன், அந்த பழைய சாதத்தில் புளிச்ச மோர் சேர்த்து 1 வாரமாக வச்சுருந்து அதை நல்லா புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குவாங்க. எல்லா